ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தில் இன்றைக்கி நம்ம உஜ்ஜைன் யாத்திரைக்கு கிளம்ப இருக்கிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பி மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்தோர் அப்படின்ற இடத்துக்கு போக இருக்கிறோம். இந்த தடவை நம்ம கூட வர யாத்ரிகள் எல்லாருமே மதுரையிலேருந்து பாதி பேர், சென்னையிலேருந்து பாதி பேர் அப்படின்னு எல்லாருமே கலந்து இந்த யாத்திரைக்கு போக இருக்கிறோம். உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம், மகாகாளி, ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு இது ஒரு ஜோதிர்லிங்க வழிபாடு யாத்திரை. தொடர்ந்து மா கங்கா டூரிசம் வீடியோவை பாருங்கள். எத்தனையோ பேர் யாத்திரைக்கு வர முடியாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு மூலியமாக நீங்களும் இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். மத்திய பிரதேஷ் இந்தோருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்தோர் இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு 5 வருஷமாக இந்த பேரை தக்க வச்சிட்ருக்காங்க. உண்மையாகவே இந்தோர் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்தோர் விமான நிலையத்தில் நம்மளோட லோக்கல் பார்ட்னர் நமக்காக காத்துட்ருந்தாங்க. அவங்களோட வழக்கப்படி நம்மளை வெல்கம் பண்ணி இன்னைக்கு இந்தோர்லேருந்து உஜ்ஜைன் போயிட்டு உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ண இருக்கிறோம். இன்றைக்கி நைட்டு உஜ்ஜைனில் ஸ்டே. உஜ்ஜைன் யாத்திரைக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இது ஒரு 4 நாள் யாத்திரை. ஜோதிர்லிங்கம் பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். எத்தனையோ தடைகள் எல்லாருக்கும் எந்தெந்த வகையில வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு யாத்திரைக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு யாத்திரை வரணும் அப்படின்னா நம்ம கையில கிடையாது. அந்த இறைவன் நம்மளை அழைச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த யாத்திரைய அமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த யாத்திரையை ஆரம்பிப்போம். 4 நாள் நம்ம எல்லாரும் தான் ஒன்னா டிராவல் பண்ண போறோம். என்ன கூட குறை இருந்தாலும் நமக்குள்ளதான் இருக்கணும், நமக்குள்ள பேசிக்கணும், நமக்குள்ள சால்வ் பண்ணிக்கணும். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன். நான் இருப்பேன். இவர் பேர் வந்து ஹரிஷ். இவர் வந்து லோக்கல் கைடு. எதுனாலும் நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க பண்ணி கொடுப்போம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட மெயின் நோக்கம் வந்து நல்லபடியா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் இறைவனை காமிச்சு கொடுக்கணும். அதுதான். எதுனாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வேற எங்கேயும் போகணும் அப்படின்னு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நம்ம அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹர் ஹர் மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம். உஜ்ஜைன்ல நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எல்லா உஜ்ஜைன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களும் வழிபாடு பண்ண இருக்கிறோம். நம்மளோட ஐட்டினரியில உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர், மகாகாளி, ஹர்சக்தி தேவி, ராம்காட்ல சிப்ரா நதிக்கரையில் ஆரத்தி, மங்கள்நாத், கிருஷ்ண பரமாத்மாவுடைய குருகுலம் அப்படின்னு இந்த இடங்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். காலபைரவர் நாளைக்கு காலையில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் எல்லா இடத்துக்கும் வந்த பலனை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்தோரில் வந்துட்டு உஜ்ஜைனில் ரூம் செக்இன் பண்ணிட்டோம். வருண பகவான் கொட்டி தீக்கிறாரு. உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம். வருண பகவான் கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு. பார்ப்போம், நல்லபடியாக தரிசனம் அமையும் நம்புகிறோம். ஜெய் ஸ்ரீ மகால். உஜ்ஜைனுக்கு வந்தாச்சு. உஜ்ஜைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வந்திருக்கிற இடம் மகாகாளி. உஜ்ஜயினி மா காளி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். உஜ்ஜயினி மாகாளி கோவிலுக்குள்ள இருக்கிறோம். அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அவ முகத்தை பாருங்க. எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா பாருங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ சீக்கிரமாக அம்பாள் உங்களை அழைக்கணும் அப்படின்னு இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ராதே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து உஜ்ஜைனில் அடுத்து வந்திருக்கிறது சாந்திபினி ஆசிரமம். கிருஷ்ண பரமாத்மா வந்து குருகுலமாக இருந்து 64 கலைகளை 64 நாளில் கற்றுக்கிட்ட இடம். அங்கே வந்திருக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிக 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 நெருக்கமான ஒரு இடம். கிருஷ்ண பரமாத்மா 64 நாட்கள் தங்கி 64 ஆயக்கலைகளையும் கற்ற இடம் இந்த சாந்திபினி ஆசிரமம். கிருஷ்ண, பலராமன், சுதாமா அப்படின்னு 3 பேரும் உழன்று திரிந்த இடங்கள் இந்த இடங்கள். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கெலாம் வரணும். கிருஷ்ணர் அவில்பாகம் கொடுத்த இடமும் இந்த இடம்தான். பார்த்துட்ருக்கிற இடம் மங்கள்நாத் சிவபெருமானுடைய ஆலயம். செவ்வாய் தோஷங்கள், செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. இங்கே வந்து நந்தி வாகனமாக இருக்காது, ஆட்டுக்குட்டி தான் வாகனமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நதியோடைய பெயர் சிப்ரா நதி. ராம்காட் சிப்ரா நதிக்கரை. இப்போ தான் ஆரத்தி முடிஞ்சிருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கும்பமேளா உஜ்ஜைனில் இந்த ராம்காட்டில் தான் நடக்கும். இந்த காட்டுக்கு வந்து ஏன் ராம்காட்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ராமபிரான் வந்து தன்னுடைய வனவாச காலத்தில் இங்கே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ராம்காட். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த மாதிரியான யாத்திரைக்கெல்லாம் வரணும் அப்படின்னு நாங்களும் இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்னைக்கு எல்லா ஆலயத்திலையும் அருமையான தரிசனம் அமைஞ்சிருந்தது. மங்கள்நாத்தில் மட்டும் கொஞ்சம் க்ரௌடு இருந்ததுனால ஒரு 1 hour வெயிட் பண்ணி தர்ஷன் பண்ணோம். ஆனால் தர்ஷன் நல்லபடியாக அமைஞ்சிருந்தது. ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. வருண பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். மழை காரணமாக எந்த கோவில்லையும் எங்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். இறைவனுடைய அனுகிரகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலையில் சிக்காமல் நல்லபடியாக தர்ஷன் முடித்தோம். உஜ்ஜைன் மகா காளேஸ்வரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இருந்த உணர்வுகளை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சில விஷயங்கள்லாம் நம்ம நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். இறைவனுடைய அனுகிரகத்தில் மாதம் ஒரு ஜோதிர்லிங்கத்தை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே ஜோதிர்லிங்க யாத்திரைகளுக்கு வரணும், ஜோதிர்லிங்க தரிசனங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த உஜ்ஜைன் மாநகரத்திலிருந்து உஜ்ஜைன் மகா காளேஸ்வரை தரிசனம் பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ மகாகால்.
ஆசைகள் இருக்கோ அதை வந்து நல்லா கேட்சப் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நானும் அதுல கலந்துக்க முடியுதுங்கிறது எனக்கு பெரிய பாக்கியமா இருக்கு. இன்னைக்கு அப்படி ஜோதிர்லிங்கத்துல ஒன்னா இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வர தரிசனம் பண்றதுக்கு எனக்கு ரஞ்சி உதவுனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு ஹர். அவ மென்மேலும் நிறைய யாத்திரைகள் பண்ணணும், நிறைய பேரை இங்க கூட்டிட்டு வந்து மகாகாலேஸ்வர தரிசனம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சுவாமியோடைய அருட்கடாட்சம் பரிபூரணமா அவளுக்கு கிடைக்கணும், மென்மேலும் மா கங்கா டூரிசம் வளர்ந்து கொடுத்து வரணும்னு சொல்லி நான் மகாகாலேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.